அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச போகிறது கெரியர் கைடன்ஸ். ஓகேவா? கெரியர் கைடன்ஸை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். கடந்த யூடியூப் வீடியோக்கள் மூலமா கெரியர் கைடன்ஸ் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வருகிறேன். கடந்த வீடியோக்களில் கெரியர் பிளானிங், கெரியர் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ தற்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதிய புதிய கெரியர்கள், அதனுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இப்போ சாதாரணமாக நமக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே 2-3 கெரியர் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேலே வேற எந்த கெரியர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தேடுறது கிடையாது. அதை பற்றின விழிப்புணர்வும் நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ இதனால நமக்கு நம்ம அந்த 2-3 கெரியரை பற்றின கண்ணோட்டத்திலே நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெரியரில் தான் நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கெரியர் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்குது, இதுதான் நமக்கு புகழ கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பற்றி நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய சமூக அந்தஸ்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே இதனுடைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் போனால் தான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு புகழ்ச்சியும் அதனுடைய சமூக அந்தஸ்தும் நமக்கு கிடைக்கும். அதுக்கான வருமானமும் செல்வாக்கும் எல்லாமே கிடைக்கிறது அதுக்கு அடுத்தடுத்து போகும்போது தான். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை கெரியர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு புதிய புதிய விஷயங்களை தேடுறது, அதில் முயற்சி பண்ணுறது நம்ம பயப்படுறோம். உண்மையிலே 1000க்கும் மேற்பட்ட கெரியர் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? அடுத்த வீடியோக்குள்ள நம்ம பேசுவோம்.